அனைவருக்கும் வணக்கம். 7/8/2024 நாளை தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை அனுசரிக்க உள்ளோம். அவருடைய நினைவு நாளை அவரது குடும்பத்தார்கள், ஏராளமான அரசியல் கட்சிகள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் அனுசரிக்கிறார்கள். இருந்தாலும் மாற்றுத்திறனாளர்களாகிய நாம் அஞ்சலி செலுத்துவதுதான் உண்மையான இது அப்படின்னு நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் வெளியுலகையே பார்க்க முடியாம மூளையில் முடங்கி கிடந்த மாற்றுத்திறனாளர்களாகிய எங்களுக்கு வீல்சேர் கொடுத்து வீட்டை விட்டு வெளியேற செய்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அது மட்டுமல்லாமல் கையால் ஓட்டக்கூடிய ட்ரைசைக்கிள் கொடுத்து நம்ம வெளியுலகை காட்டியவர் டாக்டர் கலைஞர். மேலும் பேட்டரி வண்டி என்னும் 3 சக்கர வாகனம் கொடுத்து கால் நடக்க முடியாம உள்ள நம்மளை நடமாட செய்தவர் டாக்டர் கலைஞர். இது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளர்களுக்காக தனி வாரியம் அமைத்து தனி அமைச்சகத்தை உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தனி அமைச்சகம் உருவாக்கி அதில் மாற்றுத்திறனாளர்களுக்காக ஒரு துறையை ஏற்படுத்தி தமிழக முதல்வராக இருக்கிறவர்கள் எத்தனையோ துறைகளை தாம் கையில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த தருணத்தில் மாற்றுத்திறனாளர்களுக்காக ஒரு துறையை ஏற்படுத்தி அதை தாமே வைத்துக் கொண்டது மேலும் மாற்றுத்திறனாளாகிய எங்களுக்கு பெருமை சேர்க்கும்படியாக இருந்தது. எந்த முதலமைச்சருமே செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனை என்னவென்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் 11 மாற்றுத்திறனாளர்களுக்கான 11 அம்ச கோரிக்கைகளை ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நிறைவேற்றிய பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. மேலும் கட்டணமில்லா சலுகையில் பேருந்தில் பயணம் செய்ய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த பெருமையும் அவரை சாரும். இன்னும் எவ்வளவு பெருமைகளை எடுத்து சொல்லிக் கொண்டே போகலாம். மாற்றுத்திறனாளி மிகப்பெரிய ஒரு இது என்னவென்றால் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க பேர் வைப்பாங்க. அது மாதிரி அவர் மாற்றுத்திறனாளர்களாகிய எங்களுக்கு இவர்கள் நம்ம வீட்டுல எல்லாரும் நம்மளை பார்க்கும் போது ஊனமுற்றவர், நொண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த தருணத்துல டாக்டர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இவங்க எதனையுமே சாதிப்பாங்க, எதையும் மாற்றும் திறனுடையவங்க அப்படின்னு யோசிச்சு மாற்றுத்திறனுடையோர் அப்படின்ற பேர் வழங்கி முதல்ல மாற்றுத்திறனாளர்கள்ன்ற பெயர் வழங்கி சிறப்பித்த பெருமை டாக்டர் கலைஞருக்கு உண்டு. இவ்வளவு பெருமைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளை நம் தாய் இல்லத்தில் வந்தவாசி கவுன்சிலர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் தலைமை ஏற்று சிறப்புரை செய்ய நம்ம தாய் இல்லத்து மாற்றுத்திறனாளி பிள்ளைகளால நாளைய தினம் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளை அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். அவரது புகழை போற்றி அஞ்சலி செலுத்த உள்ளோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இப்படிக்கு தனலட்சுமி தாய் இல்லம்.